ஏஎஸ்எம் இன்ஃபோ நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நம்ம இப்போ கடந்த ஒரு 2-3 தினங்களுக்கு முன்னாடி தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் ஒரு போராட்டம் நடத்தினார். அண்ணா பல்கலைக்கழகத்தில் அந்த பெண் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்ட ஒரு விஷயத்துக்காக ஒரு போராட்டம் நடத்தினார். என்ன போராட்டம்னா, வெளியில் தெருவில் நின்றுட்டு, அவர் வீட்டுக்கு வெளியில் நின்றுட்டு சாட்டையால் தன்னை அடிச்சுக்கிட்டார். அண்ணாமலைக்கு பார்த்தோம்னா, அவர் ஜாதகப்படி அரசியலில் மிகப்பெரிய ஆளாக ஆவார் அப்படின்ற விஷயம்லாம் இருந்தாலும், கடந்த ஒரு 2.5 வருடமாக அவர் எவ்வளவோ போராட்டம், எவ்வளோ விஷயங்கள், எவ்வளோ பிரபலம், எத்தனையோ மக்களுடைய ஆதரவு. ஏன்னா தமிழ்நாட்டில் பிஜேபி அப்படின்ற ஒரு கட்சி இல்லாமல் இருந்த நிலையை ஒரு குறிப்பிட்ட சதவீத ஓட்டு வங்கியாக அவர் மாற்றிருக்கார். இருந்தாலும் அவரால் பெரிய அளவுக்கு, அதாவது பெரிய நம்பிக்கை இருந்தது, எப்படியும் அவர் அந்த எப்படி இந்த எலெக்ஷனில் அவர் ஜெயிச்சிடுவார் அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய நம்பிக்கை இருந்தது. ஆனால் அது மட்டும் நடக்கலை. பட்டு வாக்கு சதவீதம் மட்டும் உயர்ந்திருக்கு. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும் பொழுது, எப்பயுமே அரசியலில் நம்ம உள்ளே நுழைஞ்சோம்னா நம்ம ஸ்டெபிளைஸ் ஆகிறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். ஆம் ஆத்மி மட்டும்தான் டக்குன்னு அந்த முன்னாடியே அடிச்சுட்டு உள்ளே வந்தாங்க. அந்த மாதிரி இல்லாமல் எந்த கட்சியாக இருந்தாலும் கொஞ்சம் போராடி சில தோல்விகளை சந்திச்சு அப்புறம் தான் மேலே வரும் அப்படின்ற நிலைமையில் இருக்கும் பொழுது, இப்போ அவருடைய ஜாதகப்படி என்ன தான் நடக்குது அப்படின்னு பார்க்கும் பொழுது, அவருக்கு அஷ்டமச்சனி நடந்துட்டு இருந்தது. இந்த அஷ்டமச்சனி நடக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம என்னதான் முயற்சி பண்ணாலும் எல்லா முயற்சிகளும் வீணாகக்கூடிய காலகட்டமாக இருக்கும். எல்லா வகையிலுமே நமக்கு தோல்விகளும் துன்பங்களும் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு ஜாதகப்படி சில பேர் பார்த்திங்கன்னா அஷ்டமச்சனி நடக்கும், ஆனால் அவங்களுக்கு பெரிய அளவு பாதிப்புகள் இருக்காது. 7.5 சனி நடக்கும், அவங்களுக்கு பெரிய அளவு பாதிப்புகள் இருக்காது. இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் அவங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் தான் முக்கிய காரணமாக இருக்கும். தனிப்பட்ட ஜாதகத்தில் நடக்கக்கூடிய திசா புத்திகள்லாம் வலுவாக இருக்கும் பொழுது, அந்த குறிப்பிட்ட 7.5 சனியோ அஷ்டமச்சனியோ நடந்தாலும் பெரிய அளவு பாதிப்பு இருக்காது. அது சில பேர் 7.5 சனியில் நான் பெரிய ஆள் ஆகிட்டேன், அஷ்டமச்சனியில் நான் பெரிய ஆள், அவங்க தனிப்பட்ட ஜாதகத்தில் திசா புத்திகள் ஸ்ட்ராங்காக இருக்குது, அதனால 7.5 சனியால் பெரிய அளவு பாதிப்பை ஏற்படுத்த முடியல அப்படின்றது தான் உண்மையான விஷயம். அது ஜோதிடத்தை நல்லா உணர்ந்தவங்களுக்கு அதனுடைய அர்த்தம் தெரியும். ஆனால் இப்போ நம்ம அண்ணாமலையோட ஜாதகம், அவர்களுடைய ஜாதகத்தை பார்க்கும் பொழுது, அவர் அஷ்டமச்சனியால் ஒரு வகையில் பாதிப்பு இருந்தாலும் அவருக்கு நடக்கக்கூடிய திசா புத்தியை பார்க்கும்போது சுக்கிர திசையில் சனி புத்தி. இந்த சுக்கிர திசையில் சனி புத்தி, சனி வேற 5ஆம் வீட்டில் சனி செவ்வாயோடு சேர்ந்துருக்கு அவரோட ஜாதகத்தில். ஓகேங்களா? ஸோ அப்படி பார்க்கும் பொழுது ஒருத்தருக்கு சனியோட தாக்கம் அதிகமாக இருக்கும் பொழுது அவரை நடுத்தெருவில் நிறுத்தும். மற்றவர்களாலோ இல்லை சுயமாகவோ அடிக்கக்கூடிய நிலை, அதாவது அவர் உடம்புல எதுவும் அடிபடணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், விபத்துக்கள் நடக்கிறது கூட சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ அப்படி பார்க்கும் பொழுது அவர் தான் நடுத்தெருவில் நின்று தன்னையே தனக்கு சுயமாக தண்டனை கொடுத்து கொள்வதும் சனியோட தற்கொலை தினங்கள் இந்த மாதிரிலாம் சொல்கிறோம் இல்லையா, அதாவது சுயமாக தன்னை தண்டித்து கொள்வதும் கூட இந்த சனியோட தாக்கம் தான் சொல்லணும். 8 முறை கரெக்டாக அந்த அடி இருந்தது, பட் 6 முறை கணக்கு 2 தவறிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே எல்லாமே சனியோட ஆதிக்கம் தான். அவர் ஏதேனும் ஜோதிடர் சொல்லி செஞ்சாரா இல்லை ஜோதிட அந்த விஷயம் நமக்கு நமக்கு தெரியாது. ஆனால் இது அவருக்கு அஷ்டமச்சனியோட பரிகாரமாக மாறிடுச்சு. ஓகேங்களா? ஸோ அப்படி நடக்கும் பொழுது இந்த அஷ்டமச்சனியோட பரிகாரம், இந்த விஷயத்தை அவர் பண்ணதுனால இதே விஷயத்தை அவர் இன்னும் 2 வருடத்துக்கு முன்னாடியே பண்ணியிருந்தாலும் அந்த அஷ்டமச்சனி தாக்கம் அவரோட லைஃப்பில் குறைஞ்சிருக்கும். சில விஷயங்கள் அவருக்கு முன்னாடியே நல்ல விஷயங்கள் நடந்திருக்கும். பட் இப்போ அவர் கரெக்டாக அஷ்டமச்சனி முடிகிற நேரம் மார்ச் மாதம் அஷ்டமச்சனி விலக போகுது. அதுக்கப்புறம் 9ல் சனி வரார். ஸோ இந்த நேரத்தில் இவர் இந்த விஷயத்தை பண்ணது அவருக்கு மிகப்பெரிய நன்மையை ஏற்படுத்தும், அவர் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தும். இந்த அஷ்டமச்சனி முடியும் தருவாயிலிருந்தே அவர் அரசியலில் மிகவும் பிரபலமாகக்கூடிய பிரகாசிக்கக்கூடிய நிலையெல்லாம் ஏற்பட போகுது. சரி, இப்போ இந்த மாதிரி பரிகாரங்கள் இது தெரிஞ்சு பண்ணுறாங்கன்னு தெரியாது, நமக்கு தெரியாது அண்ணாமலை. ஆனால் நீங்கள் மோடி அவர்களை பார்த்தோம்னா 2020 தமிழ்நாட்டில் அவருக்கு எதிராக பயங்கரமான குரல்கள்லாம் பயங்கரமான விஷயங்கள்லாம் நடந்தது. அவர் வர காருக்கு வரி மறைக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்தது, கருப்பு கொடி காட்டுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்தது.
நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் வந்து அந்த குறிப்பிட்ட காலங்களில் அவருக்கு 7.5 சனி, விருச்சிக ராசி அவருக்கு 7.5 சனி நடந்துட்டு 7.5 சனி தாக்கம் முழுமையாக இருந்தது. அப்போ அவர் என்ன பண்ணாருன்னா தூய்மை பணியாளர்களுடைய பாதத்தை கழுவி பூஜை பண்ணார். இது வந்து தூய்மை பணியாளர் அப்படின்றது வந்து சனியை குறிக்கும். ஓகேங்களா? இப்போ இந்த பூஜையை பண்ண பின்னாடி அவர் பார்த்தீங்கன்னா அவர் திரும்பியும் பிரதமர் ஆயிட்டார். ஸோ இதனால் வந்து நம்ம ஜோதிடத்தை வந்து சாதாரண நிலையில் இருக்கிற மனிதர்களிலிருந்து உச்சநிலையில் இருக்கிறவங்க வரைக்கும் பயன்படுத்தி கொண்டு தான் இருக்காங்க. உண்மையான ஜோதிடத்தை வந்து நம்ம தான் புரிஞ்சுக்கிட்டு அதை சரியாக பயன்படுத்திக்கிட்டோம்னா நம்ம லைஃப்பில் வந்து மிகப்பெரிய நன்மைகளை நம்ம முழுமையாக அனுபவிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம கோயிலுக்கு போகிறது இந்த மாதிரியான விஷயங்கள் மட்டும் பரிகாரம் கிடையாது. நிறைய விஷயங்கள் இருக்குது ஜோதிடத்தில். அது வந்து மிகப்பெரிய சயின்ஸ். எல்லாமே ஜோதிடத்தில் வந்து அது மாதிரி ஒரு சயின்ஸ், அது மாதிரி ஒரு சூப்பர் சயின்ஸ் இந்த உலகத்தில் கிடையவே கிடையாது.